ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க மார்னிங் ரொட்டீன்ஸ் பார்க்கலாம். இன்றைக்கி பாகக்காய் பொரியல் வச்சுருக்கேன். வெண்டைக்காய் புளிக்குழம்பு, பாசிப்பருப்பு கூட்டு வச்சுருக்கேன். ஸோ பாகக்காய் நம்ம கட் பண்ணிக்கலாம். பாகக்காய் ஹெல்த்தியான ரெசிபி. ஸோ பாவக்காய் கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணிக்கலாம். நல்லா கட் பண்ணிவிட்டு இதை நல்லா நம்ம அலசி எடுத்துக்கிடுவோம். மார்னிங் ஆகிட்டாலே வேலைகள் ஜாஸ்தியாக தான் இருக்குது. ஸோ இந்த வேலை அந்த வேலை மாற்றி ஸோ ஃபஸ்ட்டு என்னென்ன கட் பண்ணோமோ கட் பண்ணிக்கலாம். அங்கே நான் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். புளி ஊற வச்சுட்டேன் புளிக்குழம்புக்கு. நல்லா கட் பண்ணியாச்சு. ஸோ இதை நம்ம நல்லா அலசி எடுத்துக்கலாம். அலசி போட்டுட்டு அடுப்பில் வச்சு ஒரு 2 கொதி மருந்தடிக்கு நல்லா வேக வச்சு எடுத்துக்கிடுவோம். பாகக்காய் ஏன்னா ரொம்ப கசக்கும். ஸோ இன்னொரு அடுப்பில் நான் பாசிப்பருப்பை நல்லா வேக வச்சுருக்கேன் குலைவாக. ஏன்னா அது குட்டி பாப்பாவுக்கு வேணும். வெண்டைக்காவையும் கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணி ஒவ்வொரு வேலையாக முடிக்க நம்மளுக்கு அடுத்தடுத்து வேலை இருக்குது. ஸோ கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக செஞ்சோம் அப்படின்னா வேலைகள் முடிஞ்சிடும். அதனால் நான் வெண்டைக்காவை கட் பண்ணி எடுத்துக்கிறேன். கட் பண்ணி அது ஒரு ஓரமாக வச்சுட்டு எடுத்து எப்பயும் போல் புளிக்குழம்பு ஆல்ரெடி இந்த ரெசிபி என்னோடய வீடியோவில் நான் போட்டிருக்கேன். வெண்டைக்காய் புளிக்குழம்பு எப்படி செய்யணும்னு சொல்லி வேணால் லிங்க் தரேன், நீங்கள் போய் செக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த சைடு வேலைகளை பார்த்துக்கிட்டே இந்த சைடு பாத்திரங்களையும் அப்படியே கழுவி முடிச்சாச்சு. ஸோ வெண்டைக்காய் நல்லா எண்ணெய் ஊற்றி நல்லா ஆயில் ஊற்றி நல்லா இது பண்ணிக்கோங்க. நம்ம ஆயிலில் போட்டு எடுக்கும்போது லைட்டாக சால்ட்டும் போட்டுக்கலாம். போட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் அந்த காயோடு நம்மளுக்கு ஊட்டும்போது சூப்பராக டேஸ்டியாக இருக்கும். ஸோ ஆயில் ஊற்றிட்டு நல்லா வதக்கியாச்சு. ஸோ லேடிஸ் நம்ம தான் என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளோட ஹெல்த்தை பார்த்துக்கணும். ஸோ நம்ம ஃபாஸ்ட்டாக வேகமாக சமைச்சு எல்லாருக்கும் கொடுத்துட்டு எப்பா அப்படின்னு உட்காந்துருவோம். ஸோ கொஞ்சம் டைம் எடுத்து நம்மளுக்கு என்ன தேவையோ அதை நம்ம பார்த்துக்கணும். ஏதாவது நட்ஸ் வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு ஏதாவது செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது கண்டிப்பாக பசிக்கும்போது அந்த நட்ஸை 2 எடுத்து வாயில் போட்டுக்கோங்க. போட்டுட்டு சாப்பிட்டுக்கிட்டே வேலை செஞ்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கும், எனர்ஜெட்டிக்காகவும் இருக்கும். கொஞ்சம் நம்ம அதிகமாகவும் வேலை செய்யலாம். நான் வெங்காயம் எப்போயுமே தட்டி தான் போடுவேன். தட்டி போட்டால் இன்னும் கொஞ்சம் டேஸ்டியாக இருக்கும். அதனால் வெங்காயத்தை தட்டி போடுவேன். தக்காளி அங்கிட்ட கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இங்கிட்ட டீயும் போட்டு சைடில் டீ போட்டுக்கிட்டே இருக்குது. டீயும் போட்டு குழந்தைகளுக்கும் கொடுத்தாச்சு குழந்தைக்கு. ஸோ இந்த மழைக்கு கொஞ்சம் சூடாக சாப்பிட்டா தான் நம்மளுக்கு நல்லாயிருக்கும். அதனால் அப்பப்போ நான் சாதம் மட்டும் கம்மியாக வடிச்சுக்குவேன். வடிச்சிட்டு தேவை பக்கா மார்னிங் முடிஞ்சிடுச்சு அப்படின்னா ஆஃப்டர்நூன் வச்சுக்குவேன். ஸோ ஹோம் மேக்கர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹோம் மேக்கர்னால் ஈஸி கிடையாது. ஹோம் மேக்கர் தான் அதிகமாக வேலையே பார்க்குறோம் நம்ம. ஏன்னா இந்த சமையல் வேலை முடிஞ்சிருச்சு அப்படின்னா பாத்திரம் கழுவணும், பாத்திரத்தை கழுவிட்டு அடுத்து துணியை வாஷ் பண்ணணும், காய போடணும், எடுக்கணும். ஸோ அந்த துணிகளை எடுத்து மறுபடியும் நம்ம மடிச்சிக்கணும். ஸோ பார்த்தோம்னா ரொட்டீன் போய்கிட்டே இருக்கும். டைம் போகிறதே தெரியாது. ஈவினிங் டைம் பார்த்தோம் அப்படின்னா 4 o'clock ஆகிடும். ஸோ அடுத்து பசங்களுக்கு சாப்பாடு ரெடி பண்ண செய்ய பார்த்தோம்னா அடுத்து 7 o'clock ஆயிரும். இப்படியே ரொட்டீன் போய்கிட்டே இருக்கும் as usual. ஸோ என்ன பண்ணுறது, ஏதாவது செஞ்சுக்கிட்டு ஸோ நம்மளும் எனர்ஜெட்டிக்காக இருக்கிறதுக்கு அப்பப்போ ஏதாவது நம்மளும் சாப்பிட்டுக்கணும். சாப்பிட்டா தான் நம்ம குழந்தைங்க நம்ம ஹஸ்பண்டை நம்மளால் பார்க்க முடியும். ஸோ டைம் போகிறதே தெரியாது. டைம் பார்ப்போம் நம்ம எப்பா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ரிலாக்ஸாக தூங்கலான்னு பார்த்தோம் அப்படின்னா ஐயோ டைம் ஆகிடுச்சுன்னு நம்ம எழுந்திரிச்சிருவோம். ஸோ என்ன பண்ணுறது, அப்படியே தான் as usual ரொட்டீன் நான் ஒன்றும் செய்ய முடியாது. ஸோ அதுக்காக நான் அப்பப்போ நம்ம எந்துவாகிக்கணும். ஸோ அப்படி நம்மளுக்கு எப்படியாவது போர் அடிக்கிற மாதிரி தெரிஞ்சிச்சு அப்படின்னா சாங்ஸ் ஏதாவது போட்டு கேளுங்க. மனசுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும். நான் அதை தான் பண்ணுவேன். மனசு ரொம்ப போரிங்காக இருக்குது அப்படின்னா ஏதாவது சாங்ஸ் போட்டு கேட்டுக்கிட்டே என்னோடய வேலையில் ரொட்டீனை செய்ய ஆரம்பிச்சிடுவேன். அப்படி செய்யும்போது எனக்கு அந்த டயர்ட்னஸ் எதுவுமே தெரியாது. ஸோ வித் ஹாப்பியாகவும் இருப்பேன். ஸோ இதுதான் இன்றைக்கி ரொட்டீன். பாருங்கள், பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலை